இன்றைக்கி சீரக சம்பா வச்சு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து எப்போவுமே கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ நான் சின்ன தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். இதில் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து ரெட் சில்லி பவுடரும் பிரியாணி மசாலாவும் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்தீங்கன்னா சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா இறங்குற அளவு கொஞ்சம் குக்கர் அளவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நெய் கொஞ்சோண்டு சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக குலையாமல் வரும். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.